கடவுளை பார்க்க பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் போல தங்கள் தானை தலைவனை காண்பதற்காக புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் மிதிவண்டிகளில் சென்னை நோக்கி பயணம் செல்வார்கள். அரும்பாடுபட்டு சென்னை சென்று தோட்டத்திற்கு சென்றால் அது தலைவர் கோட்டைக்கு கிளம்பும் நேரமாக இருந்தால் கையசைத்து கொண்டே கோட்டைக்கு செல்வார். அவர் திரும்பி வரும் வழியில் தங்களுடைய தலைவரை காண்பதற்காக காத்திருப்பார்கள். அவர் வரும் வரை ராமாவரம் தோட்டத்தில் வயிறு நிறைய உண்டுவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அங்கிருந்து திரும்பி வருகின்ற தலைவர் தன் கை நிறைய பணம் அள்ளி அவர்களுக்கு கொடுப்பார். அது குறைந்தது 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம். அந்த காலகட்டங்களில் 5000 ரூபாய்க்கு குறைந்தது 3 பவுனுக்கு குறையாமல் எடுக்க முடியும். அவர்களுடைய குடும்பத்தை 6 மாதங்களுக்கு குறையாமல் நடத்த முடியும். போகும்பொழுது சிரமப்பட்டு சைக்கிளில் சென்ற தொண்டர்கள் அனைவரும் வரும்பொழுது தங்கள் கடவுளை கண்ட மகிழ்ச்சியில் லாரியில் அவர்களுடைய சைக்கிள்லாம் தூக்கி போட்டு மிக சந்தோஷமாக ஊர் திரும்புவார்கள். வந்து அவர்கள் கிட்டத்தட்ட மீண்டும் அவர்களுடைய தலைவரை சென்று காணும் வரையில் தங்கள் தலைவரை கண்டு வந்த கதைகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் தான் நமது புரட்சித் தலைவர். அதனால்தான் அவர் பொன்மனச் செம்மல் என்கிறோம், புரட்சித் தலைவர் என்கிறோம். வாழ்க புரட்சித் தலைவரின் நாமம்.